என் முன்னாடி வந்து இப்படி சுத்தி சுத்தி பாடிற மாதிரி நிறுத்திடு. நீ பாடும்போது பார்த்தே மண்டை உடைச்சு விடுவேன். உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன சொல்ல போற? என்கிட்ட பேதி இருப்பான். சமயம் அந்த பொண்ணு நான் தான் சொல்ல போறேனோ? நான் ஒரு பொண்ணு இல்லல, பேதி இருப்பா. ரெண்டு பிள்ளைக்கு அம்மா. சொல்லட்டுமா? கண்டிப்பா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியே தீரணும். கேளுங்க. உங்களை தவிர்த்து வேற யாருகிட்டயும் சொல்ல முடியாது. ஐயோ, அப்ப கன்ஃபார்ம். இந்த மொட்டைக்கு எதுக்கு இப்படி பேதி இருக்குன்னு தெரியலையே. என்னல என்ன நேத்து நீங்க பாடின பாட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்படி ஒரு வாய்ஸையும் அப்படி ஒரு பாட்டையும் நான் கேட்டதே கிடையாது. அப்படியே தேங்க்ஸ். மாலையில் யாரோ மனதோட பேசணும்னு சொல்லி இருக்கீங்க. கவலைப்படாதீங்க, நான் எப்பவும் பேச தயாரா இருக்கேன். நீங்க எதுக்கு காலை மாலை சாயங்காலம் இரவுன்னு கவலைப்படுறீங்க? எல்லா வேலைக்கும் நான் ரெடி. ரெடினா என்னல சொல்ல வர? பேதி இருப்பா. இல்ல கவலைப்பட்டீங்களே, மனதோட பேச மட்டும் இல்ல, மனசார பேசவும் ஐ அம் வெயிட்டிங். இங்க பார், மரியாதைங்க வந்து ஓடி போயிரு, இல்ல மண்டை அடிச்சு உடைச்சு விடுவேன். உன் சேவை நீ ஆத்தவும் வேண்டாம், ஆத்துனது போதும். இதுக்கு மேல உங்க சேவை எனக்கு தேவையில்லை. கொஞ்சம் மறு பரிசீலனை செய்யுங்க. நீங்க இருந்து நீ போகல, உன் மண்டையை பரிசோதிக்க வேண்டியிருக்கும். பாத்துக்க. ஐயோ, நான் கிளம்புறேன். இந்த மொட்டையும் வர வர சரியில்லையே. நானும் இவனை நோட் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஒரு நாள் மீதி வாங்கதான் போறோம். அந்த டீச்சர் புருஷனுக்கு பண்ண வைத்தியத்தை இவனுக்கு பண்ணிதான் ஆகணும். சருங்க, என்ன என்னாச்சு சருங்க? ஏதோ கோமா இருக்கீங்களா? ஒன்னும் கோமா இல்ல, சொல்லுங்க. சருங்க, நேத்துதாங்க நீங்க பாடும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டிய? இல்லங்க, நேத்துதான் நீங்க மிஸ் பண்றீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மிஸ் பண்றீங்க? அதாங்க, நேத்து ஒரு பாட்டு பாடுனீங்கல்ல, அது மூலமா தான் உங்க மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. அப்படியா? ஆமாங்க சருங்க. சரி, என்ன புரிஞ்சுக்கிட்டிய? அதாங்க, வருவான் காதல் தேவன் என்று காற்றும் கூற அப்படின்னு பாடுனீங்கல்ல, அப்பதாங்க புரிஞ்சுக்கிட்டேன் உங்க மனசுல எவ்வளவு ஏக்கம் இருக்குன்னு. நீங்க உங்க காதலையும் காதலனையும் எவ்வளவு மிஸ் பண்றீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேங்க. என்னது புரிஞ்சுக்கிட்டேங்க சருங்க. நீங்க எல்லாத்தையும் தப்பு தப்பா தான் புரிஞ்சிருக்கீங்க. நான் காதலனை மிஸ் பண்ணியேன்னு பாடல, பாட்டதான் பாடுனேன். இல்லங்க சருங்க, நீங்க பொய் சொல்லாதீங்க. நீங்க பாடும்போது உங்களோட மனசுல இருக்க வலி வேதனை எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு. அதுல எவ்வளவு ஏக்கம் இருந்ததுன்னு நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆமா, நல்லா பாத்தியே. நானே எவ்வளவு சந்தோஷமா அந்த பாட்டு பாடுனேன்னு எனக்கு தான் தெரியும். வலியும் இல்ல, ஒரு வேதனை இல்ல, ஒரு ஏக்கமும் இல்ல. இப்ப பாருங்க, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளைகள் இருக்கு. உங்களுக்கும் கல்யாணம் முடிச்சு நான் தான் வச்சிருக்கேன். பிள்ளையும் மறந்தாச்சு, அதெல்லாம் மறக்க வேண்டாம். சும்மா தேவையில்லாம என்கிட்ட வந்து இப்படி பேசுறதுல என்ன விட்டுருங்க. உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துட்டு போங்க, நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறேன். இதுக்கு மேல என்கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு சொரிஞ்சிச்சுன்னு சொல்ற வேலையை வச்சுக்கிறாங்க, நல்லா இருக்காது. அப்புறம் நான் ரோசி பார்த்து பேச வேண்டியிருக்கோம். ஐயோ சருங்க, வேண்டாங்க. ரோசி என் மேல நம்பிக்கையும் உயிரையும் வச்சிருக்காங்க. நீங்க திடீர்னு போய் உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் அவகிட்ட சொன்னா அவ என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்லிய, நீங்க என்ன சொல்றீங்க? புரியுதுங்க சருங்க, எல்லாம் எனக்கு புரியுது. உங்களுக்கு ஒண்ணும் புரியல, ஒரு மண்ணும் புரியல. இதுக்கு மேல இந்த மாதிரி பேசினா நல்லா இருக்குதா சொல்லிட்டேன். மரியாதை இங்க வந்து பேருங்க. சரிங்க சருங்க, நீங்க கோபப்படுற மாதிரி நடிக்கிறீங்க, நானும் நம்பிக்கிறேன். வரீங்க சருங்க. சரி, எதுக்கு உங்களுக்கு இப்படி பேர் இருக்குன்னு தெரியலையே. பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு ஒரு பாட்டு தானே பாடினேன். அதுக்குள்ள இருந்து 1000 அத்தத்தை தூக்கிட்டு வராங்க. அந்த மொட்டை என்னடான்னு அவன் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லி என்கிட்ட கும்மி அடிச்சிட்டு போறான். இந்த பேதி இருப்பான், எட்ட நின்னு பார்த்துட்டு தூர வந்தவன் இப்போ பொண்டாட்டிக்குள்ள வந்த தைரியத்துல என்ன வந்து பேசிட்டு போறான். இவனுக்குலாம் என்னதான் வேணும்னு தெரியலையே. இதுக்கெல்லாம் இந்த ஒத்த கெட்டி ஆள்தாலும் அவனை சொல்லணும். அவன் எப்ப வந்து தொலைவானா அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி. அந்த பர்ஃபார்மன்ஸ்ல உனக்கு யாரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது?
இவன் இங்கதான் இருப்பான்னு நான் நினைச்சுட்டு தான் வந்தேன். ஏலே உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் நீ திருந்தவே மாட்டியா? இதை தரல நீ எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்க. இங்க பார் தம்பி சேகரி, நீ சும்மா பேசி நினைச்சிட்டு பேசு. ஆனா பார்த்த ஊர் உலகெல்லாம் தப்பாதான் பேசும். அதுக்கு இடம் கொடுக்காதால நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இந்த கொண்டக்காரி குடிமிக்காரி எல்லாம் வேணும்னே உன் மேல வந்து உளியாளுவேன். நீ அதுக்குள்ள இடம் கொடுக்க எப்ப பாரு ரெண்டு கொண்டையெல்லாம் பக்கத்திலே தான் நிக்குது. என்னது நான் சொந்தக்காரவியல? ஏது இருப்ப குடும்பிக்காரி என் தம்பிக்கு நான் அக்கான்னு எனக்கு தெரியாது. சொந்தக்காரி ஏதோ மூணாம் மனுஷன் பேசணுமே பேசிட்டு இருக்கா. அதுவும் அந்த கருவாடு லிஸ்ட்ல கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கா. இந்த கருவாடு எங்க நான் எங்க அவனுக்கு குடிமை இருக்கான்னு சொல்லிட்டேன். இல்ல நீ எதுக்கு அப்படியே மானத்தை வாங்கிய? இவங்களுக்கு அறிவு இல்ல. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்ல? இப்படியே பண்ணிருந்தேன்னு வச்சுக்க சரிப்பட்டு வர தம்பி சேகரி. இன்னைக்கு ரோட்ல நின்று கும்மி அடிக்கவளோ நாளைக்கு வீட்டுக்குள்ள வந்துருவான்னு சொல்லிட்டேன். என் பிள்ளைகிட்ட போல உள்ள போனேன். இதுக்கு மேல நீங்க நின்னாடி வச்சுக்க ரெண்டு கொண்டையெல்லாம் அறுபடம். இருக்கு நீங்களே தானே இப்படி பேச வைக்கிறீங்க. ஒழுங்கா ரெண்டு பேரும் இருந்துக்கிடுங்க, இல்லன்னா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டேன். இந்த வண்ணர் ரபியலுக்கு என்னையே குடுமே இழுக்கலன்னா இருந்துகிட்டவே முடியாது. நான் ஜஸ்ட் சேகர் கிட்ட பேசலாம். யுபியலுக்கு நான் எதுக்கு இப்படி பொறாம பிடிக்காத? ஏய் என்னது வாசேகரா? ஆமா பரவேனா அவன் என்ன வாசேகரா? ஏன் சேகர்டா? ஏய் எதுக்கு அப்படி சொல்லியா? உனக்கு அவன் என்ன சொன்னா? சொந்தமா இருந்தா அவன் ஏன் சேகரா முடியுமா? சொந்த பந்தமே இல்லனால அவன் ஏன் சேகர்டா? நாங்க அவ்வளவு க்ளோஸ். இது எதுக்கு இப்படி சொல்லிட்டு போறா? அப்படி என்ன சேகர் கூட இவ க்ளோஸ்? என்னை விடவா க்ளோஸ்? இது அவன் கிட்ட கேக்குறேன். என்ன க்ளோஸ் நானே தெரிஞ்சுக்கிறேன். அவன் ஒழுங்கா எனக்கு பதில் சொல்லல. அவனை க்ளோஸ் பண்ணிரு. அம்மா அம்மா ஆனந்தி என்னப்பா? அம்மா உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க தான் வந்திருக்கோம். உதவியா? ஏன்ப்பா இவ்வளவு தயங்கிட்டு கேட்க? என்ன உதவிப்பா? கேளு முடிஞ்சா செய்ய. பாட்டி நான் சொல்லியே, எங்க அம்மா ஒரு இடத்துல கந்து வெட்டிக்கு ரூபா வாங்கியிருக்காவ. அந்த காசை திருப்பி கொடுக்க முடியலன்னு நாங்க குடியிருந்த வீட்டை அவங்க வாங்கிக்கிட்டாங்களாம். அந்த கோபத்துலதான் எங்க அப்பா அங்க இருந்து இங்க வந்துட்டாவ. என் தங்கச்சி அம்மாவும் வீடு இல்லாம ரோட்ல தான் கூடாரம் போட்டுட்டு இருக்காவ பாட்டி. அவங்களுக்கு இப்போ தங்குறதுக்கு வீடே இல்ல அந்த ஊர்ல. எங்க வீடு இப்போ அந்த கந்து வெட்டிக்காரங்க கிட்டதான் இருக்கு. அதுக்குதான் நீங்க உதவி செஞ்சீங்கன்னா நாங்க வீட்டை மறுபடியும் மீட்டுருவோம். என்ன உதவி செய்யணுமா? அது வந்து பாட்டி வீட்டை மீட்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் பண உதவி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். பண உதவியா? எவ்வளவு? அம்மா அது ஒரு 25 லட்சம் கிட்ட தேவைப்படுதுமா. நான் என்னால முடிஞ்ச ரூபாய ரெடி பண்ணிருக்கேன். மிச்சத்துக்கு நீங்க கொஞ்சம் கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்குமா? எவ்வளவு ஆனந்தே? அது வந்துமா ஒரு 18 லட்சம் தேவைப்படுது. அவ்வளவு ரூபாயப்பா? ஆமாமா, அவ்வளவு பணம் கொடுத்தாதான் அந்த வீட்டை மீட்டு கொடுக்க முடியும். அவங்க இருந்த வீட்டை 20 லட்சத்துக்கு அடமானம் வச்சிருக்காங்க. வட்டி எப்படியும் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலதாமா வரும். அதனாலதான் அவ்வளவு ரூபாய் கேக்குறேன். இருந்தாலும் 18 லட்சம் ரொம்ப அதிகம் ஆனந்தே. நான் அதை நினைச்ச உடனே எடுத்து தந்துட முடியாதுல்லப்பா. ஏம்மா நீங்க எதுவும் நினைக்காதீங்கம்மா. நாங்க பணத்தை திரும்பி தரமாட்டோம்னு நினைக்காதீங்க. நான் தினமும் வேலை செஞ்சு இந்த பணத்தை எப்படியாவது உங்களுக்கு திரும்ப தந்துருவேம்மா. ஆமா பாட்டி, எங்க அப்பா இனி இங்கேதான் வேலை செய்வாங்க. எங்க அப்பா சம்பளத்தை நீங்க முழுசா கூட எடுத்துக்கிடுங்க. இந்த பணம் கழியிற வரைக்கும் எங்க அப்பா இலவசமாவே வேலை செய்வாங்க பாட்டி. அவங்களுக்கு நீங்க சம்பளமே தராண்டா. ஆனா இந்த பணத்தை இப்ப கொடுத்து உதவி பண்ணுங்க பாட்டி. அப்பதான் எங்க வீட்டை மீட்க முடியும். பாவம் எங்க அம்மாவும் தங்கச்சி இருக்க வீடு இல்லாம எங்க கூடாரம் போட்டுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு 18 லட்சம் ரூபாய் தாங்க பாட்டி. எங்க அப்பா இங்க வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சிருவாங்க. என்ன ரோசி, அந்த வீடு போனா பேட்டு போட்டுமே. எதுக்கு அவ்வளவு ரூபாயை கொடுத்து மீட்ட இருக்கணும்? உங்க அப்பா அவ்வளவு ரூபாயை நாங்க கடன் கொடுத்தாச்சுன்னா எப்படி ஒரு 10-15 வருஷமாவது வேலை செய்ய வேண்டியிருக்கும். அது வரைக்கும் அவியில சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாவே, ரூபாய்க்கு என்ன பண்ணுவாவே? அதனால நீ இருக்க வீட்டுல உங்க அம்மையும் தங்கச்சி இருக்க சொல்ல உங்க அப்பா அங்கதானே இருக்காவே. இல்லம்மா, நாங்க பல வருஷமா அங்கேயே இருந்து பழகிட்டோம். அந்த ஊரையும் அந்த வீட்டையும் விட்டுட்டு எங்களால இருக்க முடியாதுமா. அதனாலதான் கூடாரத்தையாவது போட்டுட்டு அங்க இருப்போம்னு இருந்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இந்த ஒரு உதவியை மட்டும் நீங்க செய்யுங்கம்மா. நீங்க
என் மர்மா வேற ஏதாவது சொல்லுவா. அவியலோட்டு கேட்காம நானா ஒரு முடிவு எடுத்துட முடியாது. ஏன்னா ஒரு 1000 10,000 5,000 பரவாயில்ல, நானே எடுத்து தந்துருவேன். 18 லட்சங்கும்போது எல்லாத்தையும் கேட்டுதான் தர முடியும். அவ்வளவு ரூபாய் என் கையிலயும் கிடையாது. என் மகன்கிட்ட தான் கேட்கணும், இல்லன்னா பேரன்ட்ட தான் கேட்கணும். ஆனந்த், எவ்வளவு பணம் வருது போகுதுன்னு உனக்கே தெரியும்ல. 1 லட்சம் 2 லட்சம்னா கூட பரட்டி நம்மளால எடுத்துட முடியும். 18 லட்சங்கும்போது உடனே எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம அந்த ரூபாயெல்லாம் தோட்டத்துல போடியும், அதுக்கு பிறகு அதுல ஏதாவது விளைஞ்சா உண்டு. அதுவும் நல்ல விலைக்கு வித்தாதான் லாபம் கிடைக்குது, இல்லன்னா ஒண்ணும் இல்ல. எல்லாத்தையும் பார்த்துட்டு தானப்பா இருக்க. தெரியுமா, எனக்கு எல்லாம் தெரியும். இங்க என்ன நடக்குன்னு நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். அதான்ப்பா, உனக்கு தெரியாது இல்ல. என் மகன் கூட தோட்டத்தை விட்டுட்டு அங்க வாங்கன்னு தான் கூப்பிட்டுட்டு கிடக்கான். ஆனாலும் செஞ்ச வேலையை விடக்கூடாதுன்னு தான் நாங்க போட்டு இதை பார்த்துட்டு கிடக்கோம். இப்ப பாரு, என் புருஷனாலையும் முடியல. என் மகன் அதனாலதான் உங்களை கூட கிடந்து இங்க வேலை பார்த்துட்டு கிடக்கான். அவன்கிட்டயும் என் பேரண்ட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டோம். ஏம்மா, என்னைய நம்பி கடன் தாங்க. நான் இங்க எத்தனை வருஷம்னாலும் வேலை பார்த்து 18 லட்சத்தையும் அடைச்சிருவேம்மா. நீங்க தாராளமா என்னைய நம்பலாம். சரி தம்பி, நான் கேட்டுட்டு என்ன முடிவுன்னு உங்களுக்கு பதில் சொல்லு. ஏங்க இந்த அம்மா என்ன இப்படி சொல்லிட்டு போறாவ? மத்த நேரத்துல மட்டும் பெரிய பணக்காரவியன்னு பேசுவாவ. நம்ம பணம் கேட்ட உடனே என்னவோ 5க்கும் 10க்கும் அல்லாடிய மேல பேசிட்டு போறாவ. எனக்கு என்னவோ தருவாவன்னு நம்பிக்கை இல்லைங்க. இப்ப என்ன செய்ய? தெரியலையே ஷில்பா,